welcome back to our channel. It's me Priyanka and I hope you all are doing great. So guys, today I am going to react on the next scene from the movie Varisu. So if you're going to start this video, if you are here for the first time, then don't forget to like and subscribe my channel, and also don't forget to click on that bell icon to get notification of my upcoming videos. So let's get started the video. ராஜேந்திரன் அவன் இன்னைக்கு வந்திருக்கணும். தோத்து போன அவன் முகத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஆதித்ய மிட்டல் எப்போ வருவாரு? As an investor, அவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாகும். சைன் பண்ற அன்னைக்கு இங்க இருப்பார். என்ன பதட்டமா அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்க? அப்படி இல்லை சார், இது பெரிய கான்ட்ராக்ட்ல நீங்க இங்க வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க செக்யூரிட்டி வேற வேணாம்னு சொல்லிட்டீங்க, அதனாலதான் சார். ஹேய், இங்க சம்பவம் பண்றதே நான் தான். எனக்கு யாரா சம்பவம் பண்றது? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியும்ல. No one can stop me. I'll be that better. He's on the way, sir. என்ன சார் லேட்? I love his character. ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. போன் போடியா. சார் சார் வந்துட்டார் சார். சார் விக்ரம் சார், வாங்க சார் போலாம். ஹேய், சார் எதுக்கு டென்ஷன்? அதான் நான் வந்துட்டேன்ல. சார் 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 இல்ல சார், டைம் முடிய போகுது. செக் சப்மிட் பண்ணோம். நீங்க வந்து சைன் பண்ணாதான் எல்லாமே நடக்கும் சார். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு சார். ப்ளீஸ் சார் போலாம் சார். முகேஷ், இப்போ நீயும் நானும் உள்ள போய் என்ன பண்றது? பாஸ் வரணும்ல. Boss? சார் நீங்க தானே பாஸ் சார். அது உனக்கு, ஆனா எனக்கு கோடி வரைக்கும் போவோம். பத்தாது, இன்னும் அதிகமாக கோட் பண்ண போறோமா? இல்லை, இன்னும் கம்மியாக கோட் பண்ண போகிறோம். உங்கள் கால்குலேஷன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட He has already planned everything. அவனை முதலன்னு சொன்னீங்கல்ல, முதலை பிடிக்க தூண்டில் போடக்கூடாது. இது என்கிட்ட விடுங்க. லெட் மீ ப்ளே திஸ் கேம். Okay, I was thinking he's calm with something. पानी तो मचने वाला था. What a twist, guys! Really, this is awesome. யா பாஸ், என்ன மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. ஹெல்ப்பா? ஆர்டர் போடுங்க பாஸ். அப்போ மேப் மை ஃபுட் இல்ல, உங்க டேர்முக்கு என்ன இழுத்து இன்வெஸ்ட் பண்ண வச்சீங்களே. உங்க டேலண்ட பார்த்தப்ப நான் ஃபட்டு ஃபேன் ஆயிட்டேன். போங்க பார்ட்னர், எனக்கு வெக்கமாக இருக்கு பார்ட்னர். நீங்க வைக்கப்பட்ட தமிழ்நாடு தாங்காது பாஸ். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. What a twist, guys. వస్తున్నా டே தம்பி, இது கொஞ்சம் பிடிப்பா வாங்கிக்கிறேன். மாமே, பாட்டி கதை சொல்லும் போது பாதியில தூங்கப்படாது.
பிரியா அங்க வந்தாளா? இங்கேயா? இல்லையே. இல்ல நீ வேற பத்திரி ஆயிடுச்சு. ரொம்ப பயமா. என்னாச்சு? ஸ்கூல் முடிஞ்சதும் 1 hourல திரும்பி வந்துடுவேன் தான் சொன்னா. அப்பையிலேருந்து அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு. வா ஸ்ருதி, உட்கார். பிரியா உன்னோட தான் வெளில போறேன்னு சொன்னான். வந்தாளா? அவன் மீட் பண்ண வரல. அவ ஒரு பையனோட போயிருப்பான்னு நினைக்கிறேன். பையனோடையா? பபுள் இருந்து ஒரு பையன். பபுள்னா? பபுள் ஒரு டேட்டிங் ஆப். ஏதாவது தெரிஞ்சதா? ஏதோ பையனோட வெளில போயிருக்கலாம். பையனோடையா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னால அவளை பாத்துக்க முடியாதுன்னு. அப்ப நீங்க பாத்துக்க வேண்டியதானே? எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா? இப்ப என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு கேக்குறதுக்கு? நான் அவ அப்பா. நீ யார்? நடு பொண்ணு தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அப்பான்னு உனக்கு ஞாபகம் வருதா? அப்பாவா இருந்திருக்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது, லைஃப் தெரியாது, பெயின் தெரியாது. திடீர்னு வந்து நான் தான் அப்பான்னு குதிச்சா மட்டும் போதுமா? இப்ப என்ன உனக்கு சண்டை போடணுமா, அவளை கண்டுபிடிக்கணுமா? சொல்லுங்க சார். நீங்க கொடுத்த நம்பரோட கால் லாக ட்ராக் பண்ணிட்டோம். கடைசியா 5:30க்கு அந்த போன் பாலவாக்க ஏரியால சுவிட்ச் ஆஃப் ஆயி. பாலவாக்கமா? பாலவாக்கம் ஏரியால ஒரு காஃபி ஷாப்ல தான் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. எக்ஸ்டீரியர் கேமரா ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க. ஃப்ரீஸ். அந்த கேப் நம்பரை ஜூம் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த கார்ல இருக்கிறது ஃபேக் நம்பர் பிளேட் சார். நீங்க காமிங்க. She clearly fell into human trafficking trap. நிறைய பொண்ணுங்க இந்த ஏரியாவில் இந்த மாதிரி காணாம போயிருக்கு. பெரிய நெட்வொர்க். ஒரு ஆளு மேல கையை வச்சா அந்த ஏரியாவே வந்துடும். ஒரு வாட்டி கார் அந்த ஆர்ச்சை தாண்டிச்சேன்னா அவ்வளவுதான். சார் ஆண்டனிங்கிற வாய முடியா? எங்களுக்கெல்லாம் பேர் சொல்ல தெரியாதா? அதை வச்சுக்கிட்டு யாராவது அங்க போய் ஏதாவது ஆச்சேன்னா யார் பொறுப்பு? சார் ஃபோர்ஸ் மொபிலைஸ் பண்றதுக்கு இன்னொரு 2 to 3 hours ஆயிடும். அதுக்குள்ள அவங்க உங்க பொண்ணை வெளியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஏரியாவில் நுழைஞ்சவங்க யாருமே கிடைச்சது கிடையாது. எனிவேஸ் we'll try to mobilize the force. இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் 2-3 பேர் இருந்தாங்க சார். இப்போ ஆண்டனி மட்டும் தான் சார் எல்லாத்தையும் பண்றான். ட்ரக்ஸ், ஆள் கடத்தல் எல்லாம் அவன் தான். அவன் கண்ட்ரோல்ல தான் அந்த ஏரியாவே இருக்கு சார். Wow guys, what a twist you'll see in this scene. Really this is very surprising. And जिस तरह से उस इन्वेस्टर ने बोला कि मेरे बॉस को पहले पूछना पड़ेगा, एंड जिस तरह से उस गाड़ी का डोर ओपन होता है एंड वहाँ आपको देखने को मिलेगा विजय सर, एंड वो ऐसे वेलकम करके आते हैं ना, वो बहुत ही कमाल का सीन था रियली. एंड आई थिंक सेकेंड हाफ से मूवी बहुत ही ज़्यादा इंटरेस्टिंग हो चुका है. अभी उनके जो बड़े भाई हैं उनकी बेटी जो है वो खो गई है, एंड आई थिंक विजय सर इज़ गोइंग टू डू समथिंग जिस तरह से लग रहा है. एंड बट जो इस सीन का फर्स्ट हाफ था वो आपको बहुत ही अमेजिंग लगे, बहुत ज़्यादा सरप्राइज कर देगा. एंड रियली गाइस सेकेंड हाफ से मूवी बहुत ही ज़बरदस्त हो चुका है. एंड आई वॉज थिंकिंग कि इतना काम है, मीन्स समथिंग इज़ गोइंग टू हैपन. एंड रियली ये जिस तरह से आपको सरप्राइज देखने को मिलेगा ना, गजब ही. हियर विजय सर ही हैज़ planned everything, and what a surprise it is. This scene is awesome guys. So let's see आगे कहानी में क्या होता है, उनकी बेटी मिल पाती है या नहीं, ये देखना बहुत इंटरेस्टिंग होगा. So guys, I hope you like this reaction video, and if you are here for the first time then don't forget to like and subscribe my channel. फिर मुलाकात होगी अगले रिएक्शन वीडियो के साथ. तब तक बाय बाय.